ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி அதோட ஹெல்த்தியாக பன்னீர் பட்டர் மசாலா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. ஒரு பேன் எடுத்துக்கிறோம். பேனில் கொஞ்சம் ஆயில் அண்டு கொஞ்சம் கீ அல்லது பட்டர் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டை, சோம்பு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு பே லீஃப் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையும் வறுத்து இது பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் அண்டு வெங்காயத்தை முதல்ல போட்டுக்க போகிறோம். பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் எடுத்திருக்கோம். நீங்கள் நம்ம ஊரில் என்ன கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். ஸோ கார்லிக் அது போட்டு நல்ல ஒரு அந்த மசாலாவில் கொஞ்சம் நல்ல குயிக்காக ஒரு அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் ஆகும் இல்லையா, அது அந்த அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கிறீங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிடணும். அடுத்தது இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதை வதங்கிறதுக்கு ஈஸியாக வதங்கணுன்னா இதில் லைட்டாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணுறோங்கிறத மைண்டில் வச்சுட்டு ஃபைனலாக போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இப்போ அதில் தக்காளியும் ஆட் பண்ணிட்டோம். தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் மேஷி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவு வதக்கிட்டு அதை நல்ல ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு போகிறோம். ஆற வச்சுட்டு இதை அப்படியே அரைச்சிடணும். ஸோ இது நல்லா வதங்கணும். ஏன்னா இது அதுக்கு தான் இந்த சால்ட் சொன்னேன் இல்லையா, அந்த இது லைட்டாக வந்து போட்டுட்டு போகிறோம். 2-3 இடத்துல சால்ட் போடுறோம். அதனால் அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் பன்னீரை வந்து ரெக்கெட் சைஸ் க்யூப்ஸில் வந்து கட் பண்ணி வைக்கணும். பன்னீரில் இப்போ நிறைய அடல்ட்ரேஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா வந்து பெரிய பிராண்டட் இதெல்லாம் வாங்குறத விட ஊரில் இந்த டைரிஸ் மாதிரி இருக்கும், அவங்க பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை வாங்கினா கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் இப்போ ஒரு பவுலில் வந்து அந்த பன்னீரை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் இல்லை கீ ஏதோ ஒன்று போட்டுட்டு அதில் கொஞ்சம் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா இந்த பன்னீரெல்லாம் போட்டு நம்ம பெரட்டி வச்சுக்க போகிறோம். அது ஒரு 1/2 மணி நேரமாவது அதில் ஊறணும். அது நல்லா ஊறித்துன்னா அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அதில் ஸ்டஃப்லாம் அதில் இறங்கிடும் க்ளீனாக, நல்லாயிருக்கும். லைட்டாக நான் இதில் கொஞ்சம் ஒரு கலருக்காக லைட்டாக மஞ்சள் பொடியும் துளியூண்டு போட்டிருக்கேன். ஒரு நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அந்த மஞ்சள் வந்து ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், அது வேண்டான்னா விட்டுடலாம். இதுலேயும் கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த பன்னீர் வந்து இவ்வளோ நிறைய பன்னீர் போடுறதுனால சால்ட் இல்லைன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதுலேயும் கொஞ்சம் சால்ட் போட்டு இதை நல்ல ஒரு ஜாக்கிரதையாக நாசுக்காக கொஞ்சம் கலரி விடணும். கொஞ்சம் கெட்டி பன்னீராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நல்லாவே கலர்லாம். கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா, சாகியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல பொறுமையாக கலரி விட்டுடணும். கலரி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. அது அப்படியே மேரினேட் ஆகிட்டுருக்கும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த வதக்கினதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கோம். ஒரு பேன் எடுத்து அகைன் கொஞ்சம் பட்டர் பீசஸ் வந்து கொஞ்சம் போடுறோம். அந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். எஸ், இது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் வந்து இந்த பன்னீரை வந்து இந்த பட்டரில் வந்து நல்லா சாட்டை பண்ணி வச்சுக்க போகிறோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு இந்த பன்னீர். இதை வந்து இப்போ நல்லா இந்த இதில் பட்டரில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டு கிறிஸ்பாகிற வரைக்கும் பண்ணி வச்சிடணும். அது அப்போ தான் அது அந்த மசாலாவில் போடும்போதும் லைட்டாக உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே லைட்டாக அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும். இப்போ இந்த பெரிய பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் இதில் வந்து அந்த மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் போடுறோம். அந்த பட்டர் கொஞ்சம் உருகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். எஸ், அந்த பட்டரை வந்து
நல்ல ஒரு பட்டர் வந்து எப்போவுமே உடம்புக்கு நல்லது தான், ஒன்றும் கெடுதல் கிடையாது. அதனால ரொம்ப நிறையா இருக்குது, ஃபேட்டு இன்க்ரீஸ் ஆகிடும்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து சோம்பு, பட்டை 2ம் போடுறோம். அதே மாதிரி வந்து அந்த அன்னாசி இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மசாலா அதையும் கொஞ்சம் போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. இது வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு, சால்ட்டு திருப்பி அகெயின். இப்போ நம்ம வந்து முதல்ல அந்த இதுலேயும் சால்ட் போட்டிருக்கோம், பன்னீர்லேயும் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம், இதுலேயும் போட போகிறோம். அதனால கரெக்டாக பார்த்து போட்டுடணும். ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா கஷ்டமாக போய்டும். குறைச்சலாக இருந்ததுன்னா ஈவன் கிரேவி முடிஞ்சப்புறம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்சியில் அரைச்ச இது இருக்கு இல்லையா, விழுது இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் பிளெண்ட் ஆகிற மாதிரி இது பண்ண போகிறோம். ஏன்னா அது ஆல்ரெடி வதக்கினது தான், அதனால் ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் இப்போ போட்டிருக்கிற இந்த பட்டர் அண்ட் மசாலாவோட அது கொஞ்சம் பிளெண்ட் ஆகும். அது பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், பாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் வந்து அப்படியே ரெடியாக இதுவாக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் வந்து பாலும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த இது நான் அரைக்கும் போது கொஞ்சம் கேஷ்யூவும் போட்டு அதில் அரைச்சிருக்கேன். கசகசா இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம். நான் வந்து கேஷ்யூ போட்டு அரைச்சிருக்கேன். இப்போது இந்த இதில் வந்து இந்த இதை வந்து அப்படியே வந்து போட்டுற போகிறோம். அந்த பன்னீரை வந்து அந்த கடாயில் வந்து அப்படியே போட்டுடுறோம். பன்னீரை கடாயில் போட்டுட்டு நல்ல ஒரு எல்லா அந்த மசாலாவோட நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சுவையான அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்பலாம் கொதிக்கலாம் விட வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்ல ஒரு லைட் வார்ம் வந்தாலே போதும். அதோடு நம்ம வந்து மேலே ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். அது மாதிரி மேத்தி இருந்ததுன்னா, கசூரி மேத்தி இருந்ததுனாலும் க்ரஷ் பண்ணி போட்டோன்னா ஆடட் ஆகும். சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷாக இது இருக்கும். ஒரு